ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு நியூ ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாரி, ஏன்னா வீடியோஸ் போட்டே ஒரு 1 மந்த் கிட்ட ஆக போகுது. என்ன பண்ணுறது, எப்பவும் போல தான் எப்பயும் சொல்கிற சேம் ரீசன், என்னோடய தொண்டை கட்டிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த வாய்ஸில் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நானே கஷ்டப்பட்டு டாப் பாட்டமுக்கு வாய்ஸ் டிஃப்ரெண்ட் வரணும்னு தான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். நானே இவ்வளோ பண்ணுறேன்னா நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்பீங்க? அந்த டிஃப்ரெண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும், எனக்குமே கேட்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் அது என்னால் எடுத்துகிட்டு வரவே முடியல. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு தெரில. ரொம்ப நாளாக நான் யோசிச்சு வச்சு என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் இன்றைக்கி பண்ணியே ஆகணுன்ட்டு பண்ணிட்டேன். ஸோ வாய்ஸ் கண்டிப்பாக ரொம்ப அடி வாங்கும். கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, இவனை என்ன பண்ணுறது? எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் எழுந்திருக்காமல் அப்படியே படுத்து கிடக்கான். நானும் எத்தனை டைம் கூப்பிட்றது? மா, காஃபி. ஆ ஆம் போகம், போய் அவனுக்கு கொஞ்சம் எழுப்புடா. என்னது? போடா, அப்பா வர நேரம் ஆயிடுச்சு. அவர் வர அந்த தேவலாம் கத்திட்டு கிடப்பாரு. போ, அவனை போய் எழுப்பு. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகம் தான் மேலே போயிட்டுருக்கான். போய் அங்கே ரூமையும் நாக் பண்ணுறான். ஜங்குக் ஜங்குக் அம்மா எழுந்திருக்க சொன்னாங்க, சீக்கிரம் வா, அப்பா வர நேரம் ஆயிடுச்சான். அப்புறம் அவனை தான் திட்டுவார். எழுந்தானா இல்லையா அவன்? அம்மா எழுப்பிட்டுருக்கம்மா. போகம், சீக்கிரம் அவனை எழுப்பி கீழே கூட்டிட்டு வாடா. சரிம்மா. ஜங்கு, ஏய், என்ன வேணும் உனக்கு? அப்பா அப்பா வரப்போகிறாரு. அதுக்கு அம்மா கீழே வர சொன்னாங்க, கீழே வா. வரேன், கிளம்பு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போகம் இப்போ போகாமல் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான் ரூமையே. ஏய், என்ன பண்ணுற? கிளம்பு. என்ன இது இப்படி வச்சுருக்கோம் ரூமை? ஏய், காலையிலே காண்டித்தத, ஒழுங்காக கிளம்பு. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகமும் மூவ் ஆகி இப்போ வெளியே போக பார்க்குறான். ஜங்குக்கு அவனுடைய காலை லைட்டாக பெட்டுக்கு வெளியே நீட்டிட்டு படுத்திருப்பான். ஸோ இப்போ டக்குன்னு ஜங்குக்குடைய காலில் இடித்து ஒரு மாதிரியாக தடுக்கி இங்கேன வந்து நிற்கிறான். காலில் கொடுப்புத்துறான். ஏய், இப்போட வரல. ஏய், என்ன ரொம்ப தான் கத்துறேன். போகிறேன். என்ன ரொம்ப கத்துறானா? காலிலே ஆமாம் மா, இவனை பாருமா. ஒழுங்காக ஓடிடு, இல்லைன்னா லெஃப்ட் செருப்பு வரும். உனையா கீழே வாடா. என்ன வாடாவா? ஏய், போடா. பார்த்தியா வாய் இரு, ஒரு நாள் உன் வாயை வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு எழுந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறான். மா, இவனை பாருமா, அடிக்கிறான். போகம், உன்னை போய் எழுப்பி தானே விட சொன்னேன். தேவையில்லாமல் அவங்ககிட்ட நீ எதாவது பண்ண, அப்புறம் இந்த மாதிரி அடி வாங்கிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். என்ன சத்தம்? காலையிலேயே ஏன் கத்திட்ருக்கீங்க? என்னம்மா, ஏங்க அவனை காணோம்? வருவாங்க. சரி, காஃபி எடுத்துகிட்டு வா. ஈந்தாங்க. போகமும் ஜங்கு கூட அப்பா 2 பேரும் தான் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காங்க. ஜங்குக்கம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. என்ன இன்னும் புதல்வனை காணும்? அது இவர் வேற எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கம்மா மறுபடியும் திரும்பி பார்த்து எழுந்துச்சு போகலான்னு பார்க்குறாங்க கூப்பிடுறதுக்கு. அதுக்குள்ளே ஜங்குக்கு இப்போ மேலேருந்து இறங்கி வந்துட்டுருக்கான். இதோ வராங்க. அப்போ தான் திருந்து போதும் இது. டேய், சொல்லுங்கப்பா, எப்போ வந்த நைட்டு? அது வந்துட்டேனேப்பா. அதான்டா, எப்போ? சீக்கிரமாப்பா, சீக்கிரமாக வந்துட்டேன். என்ன 12:30 மணி சீக்கிரமா? இல்லையாப்பா, அது வந்து ஃப்ரெண்டு பர்த்டேப்பா, அதான் போயிட்டேன். டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு என்னடா? என்ன நாளைக்கு? நாளைக்கு இல்லை, இன்னைக்கு மாற்றி சொல்கிறேன். இன்றைக்கி சீக்கிரம் வந்துடுவேன், அதானே சொல்ல வரேன். அப்பா, அது வந்து ஏய், நேற்று என்னடி சொன்ன நீ என்கிட்ட? நான் இது சொல்லலையே. லேட்டாக ஏன் வந்தேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? அது அவன் ஃப்ரெண்டு. நேற்றும் ஃப்ரெண்டு பர்த்டே, இன்றைக்கும் ஃப்ரெண்டு பர்த்டே, அதுக்கு முன்னாடி நாளும் ஃப்ரெண்டு பர்த்டே, இதானே? என்னங்க அது? இல்லைங்க, அது வந்து பா நேற்றும் அதுக்கு முன்னாடி நாள் தான்ப்பா, இன்றைக்கி இல்லை.
ஆமாண்டா, இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே இருக்காது. வேற ஏதாவது ரீசன் சொல்லுவ. அப்படி தானே? இல்ல எனக்கு புரியல. நீ காலேஜ் தான் போறியா? இல்ல வேற எங்கேயாவது போறியா? அப்பா என்னப்பா இப்படி கேட்டா எப்படி சொல்றது? ம். கேட்டா என்ன உண்மைய சொல்லப் போற? ஆ இவன நெனச்சு எனக்கு தான் பிபி ஏறுது. ச்சே! எப்படியோ போய் தொலைங்க. அப்படின்னு சொல்லிட்டுங்க ஜங்குக்கு அப்பா திட்டிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து போறாரு. இங்க ஜங்குக்கு அவங்க அப்பா போன உடனே அவன் காலை தூக்கி முன்னாடி இருக்க அந்த டேபிள்ல போட்டுட்டு அவன் பாட்டுக்கு டிவி ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணி ஹாயா சாஞ்சிக்கிட்டு டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கு அம்மா பார்க்குறாங்க. ஆ டேய் ஜங்குக்கா ஏன்டா இப்படி இருக்க? ஆ எப்படி இருக்க? சும்மா அந்த ஆள் தான் இது பண்ணுறானா நீ தேவலாம் பண்ணாதம்மா கிளம்பு. ம் உன்னைய ஆ ஆ என்னம்மா அடிக்காத வலியுது. எப்படியோ போய் தொலைடா. டேய் போகும். ஆ அந்த கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் போய். ம் என்னை மட்டும் எல்லா வேலையும் விடுறது. இதோ இவனை மட்டும் ஏய் என்ன வாயில் என்ன புலம்புற? ஆ ஒன்றும் இல்லையே. இந்தா இதையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிருந்த கிளாஸையும் கொடுக்குறான். இங்கே போகம் அதையும் எடுத்துகிட்டு போகிறான். இங்கே டைனிங் டேபிளில் தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அம்மா தான் பரிமாறிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறாரு. இவங்க 2 பேருமே இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க. 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறாங்க. ஏய் நான் கிளம்புறேன். ம் சரிடா. பார்த்து போ. இன்னைக்காவது சீக்கிரம் வந்து தொலை. தேவையில்லாமல் அந்த ஆளுக்கிட்ட திட்டு வாங்க வைக்காதடா. ஆ ஓகே மீ. இவங்காவது ஒழுங்கா காதில் வாங்குதா பாரு. மா நான் கிளம்புறேன் காலேஜ் போய்ட்டுறேன். ஆ சரி போகும் பார்த்துப்போ என்ன. ஆ ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வெளியே வராங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒன்றா ஒரு பைக் இருக்குது. ஸோ அவங்களோட பைக் எடுத்துகிட்டு காலேஜ் தான் போகிறாங்க. 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறாங்க. இப்போ அப்படியே காலேஜில் தான் காட்டுறாங்க. டேய் மச்சான் ஜங்குக்கு என்னடா? டேய் நீயும் ரியாவும் பிரேக்கப் பண்ணிட்டீங்கன்றாங்க உண்மையாடா? ம் ஆமாம். எப்புட்றா? ஆ இதை நான் புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறேன். இத்தனை நாளாக மாற்றினேன் அதில் இதுவும் ஒன்று இல்லைடா. நேற்று நைட்டு ஃபுல்லாக என் கூட தானே இருந்தேன். திடீர்னு அதுக்குள்ளே எப்புட்றா? ஃபோன்லையா? ஏதாவது சண்டையா என்ன? நான் மச்சான் பெரிய சண்டைடா. ஏய் அந்த அளவுக்குலாம் சீன் இல்லை. அது ஒரு பிரச்சனை விடு. என்ன? ஏய் மச்சான் சொல்டா. ஏய் அதான் ஒன்றும் இல்லைல்ல வா. டேய் பார்த்தியா நாங்கள் மட்டும் எதாவது நடந்தால் உடனே உங்கள்கிட்ட சொல்லணும். நீ மட்டும் இதை சொல்ல மாட்டேன் அப்படி தானே? டேய் சப்ப மாட்டடா ஒன்றும் இல்லை வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு தான் எடுத்துகிட்டு போகிறான். டேய் மச்சான் பில்லி பார்த்தியாடா இதுக்கப்புறம் நாமளும் இப்படி இருந்துக்கணும்டா. காண்டேத்துறானுங்க ஆல்ரெடி கடுப்பில் இருக்கேன் ச்சே அப்படின்னு சொல்லிட்டுங்க ஜங்குக்கு தான் அப்படியே அவன் மட்டும் கிளாஸ் போகிறான். இவங்களும் பின்னாடி கிளாஸ் போகிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் எல்லாம் முடியுது. இன்னுமே யாஷ் ஜங்குக்கிட்ட பேசவே இல்லை. ஒரு மாதிரியே உருன்னே இருக்கான். டேய் தன்னடா பிரச்சனை உனக்கு பே? ஆ ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன். ஏய் எங்கே போகிற? ஆ எங்கே போவோம் வீட்டுக்கு தான்டா. டேய் முட்டு வா பப்புக்கு போகலாம். மச்சான் அது வந்து இன்றைக்கி எங்கள் ஆயா என்னை சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கு. ஸோ அதனால் நான் கிளம்புறேன். நீங்கள் பில்லியை கூப்பிட்டு கிளம்பா. ஆ சரிடா பார்த்துக்கிறேன். டேய் பில்லி பார்ப்பலாம். அது மச்சான் அது வந்து ஆயா என்னடா உங்கள் ஆயம் கூட்டிச்சா? இல்லைடா அவங்க தான் என்ன பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு. ஆ பண்ணுங்கடா நல்லா பண்ணுங்க. எங்கே போய் தொலைங்க எவனும் வர வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு. ஆ போங்க சார் போங்க அப்படியே போயிடுங்க. அவ்வளோதான் இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் ஏய் ஆரம்பிக்காத என்ன போகணும் வேணும்? ஆ எனக்கு என்ன வேணும்? எதுவும் இல்லை. நீ எதையும் என்கிட்ட சொல்லாத. நானும் கேட்க மாட்டேன். போடா டேய் போடா. ஏய் காண்டாயித்துறான். டேய் மச்சான் யாஷன் நில்டா. என்ன என்ன என்ன? ஆ என்ன போ வா சொல்லி தொலைகிறேன். அப்படி வா வலிக்கு சொல்லு. டேய் மச்சான் பில்லி வாடா. ஆ டேய் யாஷ் ஏன்டா அப்படி பண்ணுற? டேய் விட்டு வாடா வந்து நில்லு. நேற்று எப்படா உன் வீட்டிலேருந்து கிளம்புனா? மச்சான் 11 இருக்கும்ல? ஆ ஆமாண்டா ஜங்கு 11 இருக்கும். இப்போது ஜங்குக்கும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கே விட்டு 11 மணிக்கு கிளம்புனாண்ணா. கிளம்புனா அதுக்கப்புறம் யார் இது?
வண்டி ஓட்டும்போது கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு அவன் பாக்கெட்டில் இருக்க ஃபோனை தான் ஆஃப் பண்ணி விடுறான். பார்த்தா மறுபடியும் கால் வருது. ஒரு 4-5 டைம் கால் வந்திருக்கும். பட் ஜங்குக்கு அதை எடுத்துருக்கவே மாட்டான். ஆஃப் பண்ணி விட்டுருப்பான். பார்த்தா மறுபடியும் கால் வந்துகிட்டே இருக்கு. காண்டாவது வண்டி ஓட்டும்போது டென்ஷன் பண்ணிட்டு இந்த நேரத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வண்டியை லைட்டாக ஓரம் விட்டிட்டு இப்போ ஃபோனை தான் எடுக்கிறான். பார்த்தா ரியான் வருது. இவ்வளோ தான் இப்போ கடுப்பேற்றிக்கிட்டுச்சா. ஹலோ, ஏய் நான் வேணும். ஜங்கு என்னாச்சு? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? மயிருச்சு. இல்லை நான் சொல்லு. அது ஜங்கு அது வந்து ரியா காண்டு ஏத்தாத. நான் சொல்லு. நான் பைக்கை நிறுத்துற ஓரமாக நின்றுட்டுருக்கேன். ஏன்னா நீ வீட்டில் இல்லையாப்போ? எங்கே இருக்க? ஆஷ் வீடு வரைக்கும் வந்தேன். கிளம்புறப்ப தான் வீட்டுக்கு. என்ன விஷயம்? அது சாரி சாரி ஜங்கு, நீ டென்ஷன் ஆகாத. அது வந்து வீட்டில் யாரும் இல்லை. அதான் யாரும் இல்லையா? அதுக்கு என்னப்போ? அது அம்மா அப்பா நாளைக்கு நைட்டு தான் வருவாங்க. அதுக்கு என்ன ரியாப்போ? அதுக்கு எதுக்கு கால் பண்ணி சொல்லின்னு இருக்கேன்? என்ன இவன் மரமண்டியா இல்லை டியூப்லைட்டா? அது ஜங்கு, அது வந்து நீ கொஞ்சம் வந்துட்டு போறியா? நான் வந்துட்டு போகணுமா? எதுக்கு? அது அதான் சொன்னனே, வீட்டில் யாரும் இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன். நான் தனியாக இருக்கேன், அதுக்கு நான் ஏன் வரணும்? என்ன என்ன பேசுகிறான் இவன்? 5 மாதம் லவ் பண்ணுறேன். இவனை பற்றி எனக்கு தெரியாதா? நான் தான் தேவையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது? எதையாவது யோசிறியா? ஏய் ஹலோ, லைனில் இருக்கியா இல்லையா? இருக்கேன் ஜங்கு, இருக்கேன். என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன். ஜங்கு வச்சிடாத. ஹலோ சொல்லு, லைனில் தான் இருக்கேன். என்ன அது? ஜங்கு, நான் தனியாக இருக்கேனா, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். நான் அதான் அதுக்கே நான் கூப்பிட்டேன். இல்லை ஜங்கு, எனக்கு பயமாக இருக்குது தனியாக இருக்க. அதான் நான் பயமாக இருக்கேன். ஏன் இதுக்கு முன்னாடி நீ தனியாக இருந்ததில்ல என்ன? அது இருந்திருக்கேன். ஆனால் அப்போது ரியா நான் வேணும் உனக்கு. நான் தான் சொல்கிறேன்ல, டைம் ஆகிடுச்சி. வீட்டில் எப்போங்காரவன் பார்த்தானா அவ்வளோதான். நேற்று தேவையெல்லாம் பேசினான். என்னென்னு சீக்கிரம் சொல்லு, கிளம்பணும். ஜங்கு, அது நான் தனியாக இருக்கேனா, வீட்டில் யாரோ இருக்க மாதிரி இருக்குது. அதான் நீ கொஞ்சம் வந்துட்டு. அதுவா? இல்லையா, நீ தனியாக இருக்கல, அதனால தான் உன்னோட மன பிராந்தியாக இருக்கும். ஏன்னா ஐ மீன் நீ இமேஜ் பண்ணிக்கிற, வேறு எதுவும் இல்லை. நீ பயப்படாமல் விண்டோ டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு உள்ளே படுத்துக்கோ. என்ன? சரி நான் வைக்கிறேன். ஜங்கு ப்ளீஸ் வச்சிடாத. காண்டு ஏத்துற வரச்சா. சொல்லுறியா? ப்ளீஸ் இங்கே வந்துட்டு போயேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. உண்மையாலுமே ஏதோ ஒரு மாதிரியாக ஃபீலாக இருக்குது. நான் ஃபீலாக இருக்கு. அது வந்து யாரோ இருக்க மாதிரி. கொஞ்சம் ப்ளீஸ். நான் உன்னுடைய லவ்வர் தானே. ஓ, வீட்டில் வர யாரும் இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு பயமாக இருக்குது. அதான் வேறு எதுவும் இல்லை, மற்றபடி எதுவும் இல்லை. நீ வந்துட்டு போயிடு, ஓகேவா? நான் வந்துட்டு போயிடா. கடுப்பாகுது, டைம் வேறு ஆகுதே. சரியா வை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு ஃபோனை கட் பண்ணுறான். இப்போது ஜங்குக்கும் அங்கே போய் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவங்க ரியா தான் வந்து ஓப்பன் பண்ணுறான். ஏய் நான் ஓகே தானே? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே தான். ஓ அப்படியா? விண்டோலாம் சாத்தி தானே இருக்கு? லாக்கில் தான் இருக்குது. இந்த வீட்டுக்கு பேக் டோர் தான் இருக்கான்னு? இல்லை அதெல்லாம் இல்லை, ஒரே ஒரு டோர், ஃப்ரண்ட் டோர் மட்டும் தான். ஓ ஓகே சரி ஓகே, நீ சேஃபாரு, கதவை நல்லா லாக் பண்ணிக்கோ. நான் கிளம்புறேன், பாய். ஜங்கு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போறியா? ஜங்கு கூட கை தான் பிடிச்சி எடுக்கிறான்.
ஏய் நான் அது இவ்வளோ தூரம் வந்துட்டல, வாயேன் உள்ள வா, ஒரு காஃபி குடிச்சிட்டு போ. அண்ணா ஆ, இல்ல ரியா, அது டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேனே. ஏன்னா ஜங்குக் எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஒரு 10 நிமிஷம். நான் 10 நிமிஷமா? இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம். காஃபி குடிச்சிட்டு நீ கிளம்பிடு என்ன. அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் ரியாவை பார்க்குறான். ரியா பார்த்தா ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி ஷார்ட் ஷார்ட்டாக போட்டிருக்கான். அதை பார்க்கவே ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லை ரியா, நான் கிளம்புறேன், அதான் நல்லது. ஒன்று எப்படியும் ஈஸியாக விட்டுறோன்னா நான் ஜங்குக் ஒரே ஒரு காஃபி இல்லைன்னா ஐஸ்கிரீம், உனக்கு எது பிடிச்சிருக்கோ சொல்ல, நான் ரெடி பண்ணி தரேன் என்ன, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரியா தான் கையை பிடிச்சி உள்ளே எடுத்துகிட்டு போய் சோஃபா தான் உட்கார வச்சுட்டு அவளும் அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ரியா அது ஆ ஓகே, நீ என்ன சாப்பிட்ற சொல்லு, உனக்கு காஃபி வேணுமா இல்லை ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ் ஓகே, நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் என்ன. இப்போ ரியா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கிட்ட கொடுத்துட்டு பக்கத்துலேயே அவ்வளோ உட்காந்துக்கிறா. இப்போ 2 பேரும் தான் காஃபி குடிக்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரியா வேகமாக குடிச்சிட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரியா சம்திங் ஃபிஷ்ஷின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரியா பதட்டமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போது வேகமாக காஃபி குடிச்சிட்டு அவன் எழுந்து போக போகிறான். டக்குன்னு ரியா ஜங்குக்குடைய கையை பிடிச்சி எடுத்து அந்த சோஃபாவில் உட்கார வச்சு டக்குன்னு அவளும் மேலே ஏறி உட்காந்துக்கிறா. ஒரு மாதிரி டபுள் சைடு கால் போட்டு. ஜங்குக்கு ஒரு மாதிரியா ஷாக்காக இருக்குது. ஏய் என்ன பண்ணுற, இறங்கல. என்ன பண்ணுற? ரியா ப்ளீஸ் தயவுசெய்து நகரு. ஜங்கு என்னாச்சு உனக்கு? நம்ம 5 மந்த்தாக லவ் பண்ணுறோம், உனக்கு தெரியுதா இல்லையா? இந்த 5 மந்தில் நீ ஒரு டைம் கூட என் கையை பிடிச்சதில்ல, என்னை கிஸ் பண்ணதில்ல, ஏன் ஜஸ்ட் ஒரு கண்ணத்தில் கூட கிஸ் கொடுத்ததில்ல. எனக்கு தெரியும் நீ இதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணியிருக்க, ப்ளே பண்ணியிருக்க. ஏன் எல்லோரும் ஒன்று ப்ளே பாய்ன்னு கூட சொல்கிறாங்க, அதுவும் தெரியும் எனக்கு. ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ தான் அது நான் ஒன்றும் இப்படி பண்ணுறதுனால தப்பான இன்டென்ஷன் இல்லை. பட் ஆனால் தோணும்ல, எல்லா லவருக்குமே தன்னோட லவர்கிட்ட கிஸ் வேணும், ஹக் வேணும், கேர் வேணும். அந்த மாதிரி நீயே சொல்ல, ஒரு டைமாவது நீ என்னை எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போயிருக்கியா? ஒரு காஃபி ஷாப் கூட நீ ஒன்று போனதில்லை. அதனால தான் இன்றைக்கி நீ என் கூடவே இங்கே ஸ்டே பண்ணுறியா? நான் ஸ்டே பண்ணுமா? ஏய் நான் விளாட்றியா நவுறு. ஏய் ஜங்கு, ஏன் கோவப்படுறான்? நீ பயப்படாத, அம்மா அப்பா நாளைக்கு ஈவினிங் தான் வருவாங்க. ஸோ நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். நான் கவலைப்பட வேணாமா? ஏய் அப்படிங்க நகரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்போது ரியாவை தான் பிடிச்சி தள்ளிட்டு அவன் மட்டும் எழுந்திருக்கிறான். ஏய் ஜங்கு, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு எனக்கு? ஏய் நான் பண்ணுறேன், நீ தேவையில்லாமல் கடுப்பேத்திடு. நான் சொன்னேன், இப்போ என்ன பண்ணுறேன்? என்ன என்ன சொன்னேன், இப்போ என்ன பண்ணுறேன்? நான் இது பண்ணலையே. நான் எதுவும் பண்ணலையா? இல்லை புரியல எனக்கு. மேலே உட்காடுறேன் கொஞ்சம் கூட. ஹேய் வெயிட், என்ன நீ நீ பேசுகிறதே ஒரு மாதிரி தப்பாக பேசுகிற மாதிரி இருக்குது ஜங்கு. தப்பாக பேசுகிற மாதிரி இருக்கேன். ஏய் நீ பண்ணதே தப்பாக தானடி பண்ண, அப்புறம் என்ன? என்ன தப்பாக பண்ணேண்ணா? ஏய் இடியட், நீ என்னோட லவ்வர்கிட்ட வேறு என்ன பண்ணுவாங்க? இப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன்னா தப்பு இல்லையா? இது எப்படியோ, நான் கிளம்புறேன் முதல்ல இங்கேருந்து. ஏன்னா ஏய் ஜங்குக் நில அப்படின்னு சொல்லிட்டு பெரியா மறுபடியும் ஜங்கு கூட கையை பிடிச்சி எடுக்கிறான். பட் ஜங்குக் டக்குன்னு கையை தட்டி விட்டுட்டு, ஏய் அவ்வளோதான் உனக்கு மேலே கை வைக்குதா? ஏய் எனக்கு புரியல, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஜங்குக் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ வியர்டாக இருக்குது. நான் வியர்டாக இருக்கு உனக்கு? அது எனக்கு ஒன்று சொல்ல, நீ ஃபஸ்ட்டு என்ன லவ் பண்ணுறியா? நான் ஆமாம், எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளாகவே இருக்குது. ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருக்காங்க ஜங்கு கூட லவ் பண்ணலான்னு. நான் ஏன்னு கேட்டிருக்கேன். அவங்க சொன்னது என்ன தெரியுமா? ஒரு டைம் கூட உன்னை வெளியே கூப்பிட்டு போனதில்ல, உன்னோட ஐயை பார்த்து அவன் பேசினதில்ல, ஜஸ்ட் எப்பயாவது பார்க்கும்போது பேசுகிறான், அவ்வளோதான், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீ சொல்ல, நீ என்னை லவ் பண்ணல அப்படி தானே? அது எனக்கு தெரியும் ஜங்கு, அதனால தான் இன்றைக்கி நான் உன்னை வீட்டுக்கு வர சொன்னேன். எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. என்ன அது? நீ இன்னும் வர்ஜினா? நான்
நான் ஜஸ்ட் நார்மலாக தான் கேட்டேன். நீ ஏன் அவ்வளோ ஷாக் ஆகுற? நீ ஷாக் ஆகுறத பார்த்தா நீனும் வெர்ஜின் மாதிரி தான் இருக்க. அப்படியா? ஏய் நான் பேசுகிறேன், நான் கிளம்புறேன். ஜங்கக் ஒரு நிமிஷம். ஏன்னா நீ நானும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம். என்ன என்ன நீ என்னடி சொல்கிறது? நான் சொல்கிறேன் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கக் வேகமாக தான் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் மட்டும் கிளம்பி போகிறான். இப்போ இதை தான் இங்கே யாஷ் பில்லிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். டேய் மச்சான், என்னடா சொல்கிற? என்ன சொல்கிறேன்? எதுக்குடா அப்போ சிரிக்கிறேன்? டேய் ஒத்தா, என்னடா சொல்கிறது? எத்தனை நாள்டா? டேய் மச்சான் பில்லி, உனக்கே தெரியலடா. என்னடா பேசுகிறீங்க? எத்தனை நாள்? இத்தனை ஃபிகர் மச்சான் கரெக்ட் பண்ணுறானே, அத்தனை ஃபிகர் கூடயும் ஜல்சா பண்ணிகிட்ருப்பான்னு நினச்சான். இவன்னாடா மச்சான், நீனும் வேர்ஜினாடா? டேய் நீ இன்னும் கெட்டு போகலையாடா? ஏய் என்னடா பேசுகிறேன்? அட போடா, இப்போ தானே மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. எங்கடா கூட்ட? பப்புக்கு தானே, கிளம்பலாம், போகலாம். இப்போ அப்படிங்க பப்பில் தான் கட்டுறாங்க. ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸும் ஜங்குக்கும் உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்ருக்காங்க. இங்கே ஜங்குக்கு தான் ரொம்ப அதிகமாக குடிச்சிட்ருக்கான். யாஷ் பில்லியெல்லாம் பார்த்துட்டு அவனும் லைட்டாக குடிச்சிட்ருக்கான். டேய் மச்சான், ஜங்குக்கு என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்கிட்ட அப்படி குடிச்சுட்டுருக்குற? டேய் பில்லி, என்னடா என்ன பண்ணுறான்? தெரியலடா. டேய் மச்சான் ஜங்கு, எதுக்குடா இவ்வளோ குடிச்சுட்டுருக்குற? ஒரு வேளை பிரேக்கப் ஆச்சுன்னு குடிச்சிட்ருக்கானோ? டேய் அவனா அதுக்கெலாம் சொல்லவே மாட்டான். எத்தனை பேரை கழட்டி விட்டு வந்திருப்பான். ப்ளே பாய் மவன்டாவன். இவன் போய் வருத்தப்படுவானா? யாரா? நம்ம ஜங்குக்குடா. டேய் மச்சான் ஜங்குக்கே பாடுறா. டேய் ஏய் மச்சான், என்னடா என்னாச்சு? மூஞ்ச பார்க்க ஒரு மாதிரியா அழுறியா என்ன? யார் சொன்னா அழுறா? இல்லையே, நான் அழுவலையே. என்ன அழுவலையா? கண்ணுலேருந்து தண்ணி வருது. கண்ணு போயிருக்குது. என்ன ஏச்சா மொக்க காமெடி பண்ணிடு. என்னடா இதான் பிரச்சனையா என்ன? மச்சான் உண்மையாலுமே ரியா பண்ணுற நினச்சி வருத்தப்படுறியா என்ன? இச்சி யாரா பண்ணு வருத்தப்பட போகிறா? அதானே பார்த்தேன். ஏன் மச்சான்டா? வேற எதுக்கு? ஒரு மாதிரி மூஞ்ச பார்த்தாவே ஆள் சரியில்லாத மாதிரி இருக்க. என்னடா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? ஒப்பங்கப்பா ஏதாவது? இல்லைடா அதெல்லாம் இல்லை. அப்புறம் வேறண்டா மச்சான்? என்னடா நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். நீ என்னண்ணா? நான் ஜாலியாக இருக்கேன். ஏன்டா இதுக்கு? நீ தான் வேர்ஜினு, அதை நினச்சி தான் எத்தனை நாள் அழுதுருப்பேன். எல்லாம் வீணாக போச்சுன்னு நினச்சேன். எதுவும் வீணா போல. நம்ம 3 பேரும் மொட்டை பசங்களா, வேர்ஜின், கற்பை பறிகொடுக்காத பாவிங்கடா, பாவிங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க யாஷ் தான் ஒரு மாதிரி காமெடி பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்கான். வேர்ஜின்னா யாரா சொன்னா? என்ன புரியலடா மச்சான். கொடுத்துட்டேன்டா. என்னத்த மச்சான்? எடுத்துக்கிட்டேன். அவனை மொத்தமாக எடுத்துக்கிட்டேன். டேய் ஒத்தா, என்னடா கடங்கார மாதிரி கொடுத்துட்டேன் எடுத்துட்டேன்ட்டு ஒழுங்காக சொல்கிறீங்க அது? மச்சான் பாவண்டா, அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், மொத்தமாக கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி பேசிட்டேங்க. ஜங்குக்கு மட்டும் ஏறான். யாஷுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரியே பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கு. இங்கே பில்லியும் ஒரு மாதிரியே பந்த முடிச்சிட்ருக்கான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கட்டுறாங்க. எத்தனை டைம் சொல்கிறேன் உனக்கு, அவன் லேட்டாக வந்தாலும் கதவை திறக்காதுன்னு. ஐயா என்ன 12 மணிக்கு மேலே தான் வருவாரோ? 12 மணிக்கு முன்னாடி வந்தால் வரமாட்டாரா? இதே ஒரு வேலையை போயிடுச்சு தருதலை பையன். நல்லா பொறுக்க வேண்டியது, ஊர் சுற்ற வேண்டியது, அப்புறம் மிட் நைட்டில் வந்து கதவை தட்ட வேண்டியது, கதவை திறக்கலன்னா சிவரை எதுக்கு வச்சு உள்ளே வர வேண்டியது. பிள்ளைய பெற்று வச்சுருக்கேன் நினச்சாவே பற்றிக்குது பரதேசி பாயா. ஐயோ காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க எதுக்குங்க கத்திட்டுருக்குங்க? ஆமாண்டி, நான் கத்துறதா உனக்கு தெரியும். இன்னும் பாரு என்னமோ ரொம்ப ஹாயாக தூங்கிட்டு இருக்கான். கீழே வந்தானா பார்த்தியா? டைம் என்ன ஆகுது? இன்றைக்கி சாட்டர்டே. ஆமாங்க, அதனால தான் தூங்குறான். என்ன அதனால தான் தூங்குறானா? எழுப்படி முதல்ல அவனை. என்னங்க
விடுங்களேன் பையன் தூங்கட்டும். உன்னை எழுப்புன்னு சொன்னேன். இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை. இருங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு அம்மா தான் மேலே போகிறாங்க. டேய் ஜங்கு, ஜங்கு, ஜங்கு. ஆ ஆமாம், காலைல எதுக்கு எழுப்பின்னு இருக்கேன்? டேய் உங்கள் அப்பா கூப்பிட்றாரு, வந்து தொலை. என்னது? நீ சாட்டர்டேம்மா, உன் புருஷனுக்கு ஞாபகம் இல்லையா என்ன? அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. அவன் தான் கூப்பிட்றாரு, வந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு அம்மா தான் ஜங்குக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. டேய் என்ன தாண்டா நினச்சிட்ருக்கேன்? என்னப்பா காலையும் எப்போ அப்படி பண்ணிகிட்ருக்கேன்? எத்தனை மணிக்கிட்ட வந்தேன்? என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? நான் லேட்டாக வர்றது பிரச்சனையா இல்லை ஊர் போகிறது பிரச்சனையா? புரியல எனக்கு. எனக்கு தான்டா புரியல. உனக்கு எப்படி நான் பிள்ளைய பெற்று இத்தனை வருஷம் வளர்த்தன்ட்டு தருதலை பாயில கடுப்பேற்றது காண்டாவது மோ. என்னம்மா இதெல்லாம்? இதை கேட்குதாங்க வீட்டில் வந்து உட்கார வச்சியா? பாரு தமிழ்நாடா பேசுகிற நீ? அம்மானு கூப்பிடுறது மோ மோ, என்னடா அது வார்த்தை? எப்பா என்னம்மா இது? அத்தை எடுத்துட்டுருக்கிறாரு. காஃபி எதுனா? சரிடா இரு எடுத்துகிட்டு வரேன். என்னங்க உங்களுக்கு? எடுத்துகிட்டு வா. டேய் போகம். ஆமாம் எனக்கும். சரி இருங்க எல்லாருக்கும் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஜங்குக்கு அம்மா தான் போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. இன்னும் ஜங்குக்கு அப்பா ஜங்குக்கு பிடிச்சி நல்லா திட்டிகிட்டு தான் இருக்காரு. இவன் ஜங்குக்கு எதுவுமே காதில் வாங்காமல் அவன் மட்டும் காலத்துக்கு மேலே வச்சுட்டு டிவி போட்டு பார்த்துட்ருக்கான். அவங்க அப்பா பார்த்து முறைச்சிட்ருக்காரு. ஸோ டக்குன்னு அவன் மேலே இருக்க காலை எடுத்து கீழே வச்சுட்டு டிவி பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு அம்மாவுக்கு தான் ஒரு கால் வருது. ஹலோ, ஆமாம் சொல்லுங்கள், நான் தான் பேசுகிறேன். என்ன? எப்போ? என்ன சொல்கிறீங்க? சரி இதோ உடனே வரேன். இல்லை நாங்கள் வந்துடுவோம். உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜங்குக்கு அம்மா யார்கிட்டே பேசிட்டு காலை வைக்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு? என்னங்க என்னம்மாச்சு? அது எங்கள் அண்ணன் இருக்கார்ல? ஆமாம் கிம். அவருடைய அத்தை இறந்துட்டாங்க. ஏன்னா அத்தை இறந்துட்டாங்களா? ஆமாங்க. ஆனால் அந்த பையன் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா இல்லைல்ல. அதான் நம்ம இப்போ உடனே கிளம்பணும். போகலாமா? இதோம்மா சரி வா போகலாம். டேய் பார்த்து வீட்டிலே இருங்கடா, பத்திரமா. கிளம்புங்க கிளம்புங்க. பாரு அவசரமாக இங்கே கிளம்பி போகிறோமே, எங்கே போகிறாங்க எது எதான்னு கேட்குதா பற்றியா தருதலை பையன். டேய் போகம், வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க, வீட்டிலே இருங்க. என்ன இவனை வாழை சுட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருக்க சொல்லு. நான் போயிட்டு நாளைக்கு ஈவினிங்குள்ளே வந்துடும். தேகு வரைக்கும் போகணும் என்ன அப்படின்னு சொன்னதாங்க ஜங்கு. எங்க எங்கே போகிறீங்க? தேகுவா? இப்போ என்ன துறைக்கு அவ்வளோ ஆக்குற? வீட்டிலே இருடா, அவனை பத்திரமா பார்த்துக்கோ, தேவையில்லாமல் அடிச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அம்மாவும் அப்பாவும் கிளம்பி போகிறாங்க. இப்போ அப்படியே இந்த டே ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் காட்டுறாங்க. என்ன டைம் இவ்வளோ நேரம் ஆகுது, நீ இன்னும் எழுப்பல? ஓ ஆ ஆ எதுக்கு கத்திட்டுருக்க? என்னடா உனக்கு நவரு? சரி போய்க்கோ. எங்க அம்மாவை காணோம்? உனத்தண்டா அம்மா எங்க? நேற்று தானே சொன்னாங்க தேவு வரைக்கும் போகிறேன்ட்டு, இன்றைக்கி வருவாங்க. என்ன? ஆமாம்ல மறந்துட்டேன். சரி ஒரு காஃபி போட்டு எடுத்துருவா. என்ன காஃபி போட்டு எடுத்துருவோம்? என்னை பார்த்தா நான் உன் வேலைக்கார மாதிரி இருக்கேன். போடா. ஒட்டிங்க போடான்ற. இப்போ அப்படியே எனக்கு ஈவினிங் தான் காட்டுறாங்க. ஜங்கு ஹாலில் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். பக்கத்துலேயே போகம் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்கு கூட அம்மா அப்பா 2 பேரும் தான் உள்ளே வராங்க. ஜங்கு போகம் வந்துட்டிங்களா? வந்துட்டியா? என்னடா 2 பேரும் அடிச்சிக்கல, பத்திரமா தானே இருந்தீங்க? ஒழுங்காக சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் இல்லை மம்மி, இதோ லைட்டாக போக முக்கில் தான் குத்தி ரத்தம் வந்துருச்சு. என்ன ரத்தமா? என்னடா சொல்கிற? அவன் சும்மா சொல்கிறாம்மா. சும்மாம்மா சும்மா. இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லை, நகரடி, டயர்டாக இருக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்போ தான் போய் சோஃபாவில் உட்காடுறாங்க. இங்கே இப்போ ஜங்குக்கு தான் ஒரு கால் வருது. அவன் ஃபோன் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிடுறான். எங்கே இவனை காணோம்? நீ அங்கேயே நிற்கிற, இங்கே வா, உள்ளே வந்து உட்காரு வா. இது வரேன். உட்காரு.
இரு நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் என்ன. இல்லை அது வேணாம். என்ன வேணாம், இரு எல்லாருக்கும் போட்டு எடுத்துகிட்டு வரேன், எல்லோரும் குடிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கம்மா காஃபி போட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போது ஜங்குக்கும் அங்கே நடந்து வரான். வந்துட்டு இப்போது சோஃபாவில் உட்காந்துட்டு அவனும் ஒரு கப் காஃபி எடுத்து குடிச்சிட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு பார்க்கல. இப்போ ஆப்போசிட்டில் தான் போகம் தான் அந்த பையனை ஒரு மாதிரி அடித்து பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவன் ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்கான். ரொம்ப கண்ணெல்லாம் செவந்து போய் ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் பார்க்க ஒரு மாதிரி பஃபியாக இருக்குது. ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கான். அம்மா யாரும்மா இவன்? இவன் தான்டா என் அண்ணன் பையன். அது அது பாட்டி இறந்துட்டாங்கல்ல, அது இதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம பையன் என்ன, நம்ம வீட்டில் தான் இருப்பான். தேவையில்லாமல் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? முடிச்சுட்டு இவங்கிட்ட சொன்னோம் டி ஜங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் தயங்க ஒரு மாதிரியா கண்ணெல்லாம் வைடாகுது இங்கே ஜங்குக்கும். மெய் நாமி ஒன்று தானே கூப்பிட்றேன், என்னை நிமிந்து பாருடா. ஒரு நிமிஷம் வரேன். இது வரைக்கும் ரொம்ப முக்கியமான வேலை ஃபோனில். டேய் பாருடா ஒன்று தான் கூப்பிட்றா. நாமி இதோ இவன் தான் என்ன பையன் தயான். இவனை இதுக்கப்புறம் பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா முக்கியமாக நீ தான். தேவையில்லாமல் அவன் கூட தயவு செய்து சேட்டை பண்ணாதா என்ன. அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருப்பான், நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும். அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நீங்கள் பண்ணணும் சரியா. இப்போ தான் கொஞ்சம் வீட்டில் பிரச்சனையே, இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பான் நம்ம கூடவே ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஜங்குக்கு அம்மா பேசுகிறது எதுவுமே ஜங்கு காதில் விழல. ஜங்குக்கு அப்படியே தயங்கே ஒரு மாதிரி அடித்து பார்த்துட்ருக்கான். தயங்கும் இப்போ தான் நிமிந்து ஜங்குவை பார்க்குறான். ஏய் பேர் என்ன? ஏன்னா உன் பேர் என்னன்னு கேட்டேன். ஏன் பேரை கேட்டால் சொல்லணும், இந்த ஏன் எதுக்கு எல்லாம் கேட்கக்கூடாது. பேர் என்ன? தயா. உங்கள் பேர்? ஜங்கு. ஓகே ஜங்கு. என்ன? ஏய் சீனியர் சொல்லு. ஓகே சீனியர். ஏய் என்ன பண்ணுறா பொறுக்கி? என்னடா பண்ண? செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா உன்னையா இல்லா இன்னொரு டைம் பொறுக்கி விட்றா. அப்படியா? நீ என்ன லவ் பண்ணுறியா என்ன? டேய் தயாங்கா யாரா அவரு? அவர் என்னுடைய ஏன்னா என்னடா சொல்கிற? ஆமாம் அவர் என்னுடைய லவர். பாரு டேய் அவர் ரொம்ப பெரிய அண்ணா போல. உனக்கு பெரிய அண்ணா, எனக்கு ஜங்கு, அது ஜங்கு. ஜங்கு என்னை விட்டுட்டு போயிட மாட்டேன்ல? ஏய் நான் பேசுகிறேன், அதெல்லாம் போக மாட்டேன். எனக்கு நீ மட்டும்தான். ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், நான் உடஞ்சி போயிடுவேன். என்னை விட்டு எப்பயும் போகாத என்ன? ஏய் உன்னை விட்டு எங்கே போக போகிறேன்? இங்கே வா. எனக்கு தெரியும் நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், அப்படி தானே? ஆமாம் எங்கேயும் போக மாட்டேன். ஜி என்ன பண்ணுற? நான் வாங்க. போதும் எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, விடு நான் போகிறேன். என்ன? விடு கிளாஸுக்கு டைம் ஆகுது, டீச்சர் வந்துடுவாங்க. சரி போ, ஈவினிங் பார்க்கலாண்ணா. சரி. நீ என்ன சொன்ன? என்ன பண்ணி வச்சுருக்க? அழாதடா, எதுவும் பண்ணல, போய் சொல்கிற. நீ என்னமோ பண்ணிட்ட என்ன? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அது ஃபஸ்ட் டைமில் அப்படி தான் இருக்கும். என்ன நீ என்னமோ பண்ணிட்ட, தப்பாக பண்ணிட்ட. தப்பு இல்லைடா, நீ என்னை லவ் பண்ணுறல. ஸோ லவ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறது கொடுக்குறது தப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் இல்லை பாரு, தப்பு இல்லை, புரியுதா? புரியுது. அப்புறம் என்ன
நீ செம்ம டேஸ்டாக இருந்த. ஏன்னா நீ என்ன பேசுகிறா? ஆமாண்டா, செம்மையாக இருந்த. என்ன வேணும்னு கேட்குது. மறக்காமல் ஈவினிங், நாளைக்கு ஈவினிங் ஓகேவா? முடியாது, போ, நீ என்னை ஏதோ பண்ணுற. ஏய், அதெல்லாம் ஒன்றாகாது, நான் பார்த்துக்கிறேன். நான் டேய் தயா, இங்கே என்னடா பண்ணுற? என்னாச்சு? நோட்ஸ் எழுதிட்டுருக்க. டேய், அங்கே ஜங்குக்கண்ணா கிளம்பி போயிட்டுருக்காருடா. என்ன சொல்கிற? ஆமாண்டா, அவங்க மறுபடியும் சோலுக்கே போகிறாங்க. இந்த லெட்டராக தானே அவங்ககிட்ட கொடுக்க சொன்னார். என்ன? ஏய் தயா, தேங்க்யூ ஸோ மச். இந்த 2 வாரமும் செம்மையாக இருந்துச்சு. உனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். நீ வேறு லெவல் போ. செம்ம அழகு, என்ன டேஸ்ட்டு, என்ன சுகம், மறக்கவே மாட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா? என் காலேஜில் எனக்கு நிறைய பேர் இருக்குது. ஜான், ஜங்கு, பன்னி, நிறைய பேர் இருக்குது. அதில் ஃபேவரட்டான பேர், எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் லே பாய். என்னோட பேர், எனக்கு வச்ச பேர். இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஆமாம், நான் நிறைய பேர் கூட ஃப்ளர்ட் பண்ணியிருக்கேன், கம்பெனி கொடுத்துருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, யாரும் உன்கிட்ட வரவே முடியாது. செம்ம டேஸ்ட்டு, செம்ம, ஓ மை காட், வார்த்தையே இல்லைடா, என்ன சுகம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், லவ், அன்பு, கேரு, நீ மட்டும்தான். சச்சா, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ நீ மறந்துட்டு லைஃப்பை பார்க்குற வேலையை பாரு. என்ன, ஏதோ 2 வீக்ஸ் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தோம், அவ்வளோதான். நான் உனக்கு ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி, நீ எனக்கு பாசிங் க்ளவுட் தான். ஸோ இதுக்கப்புறம் லைஃப்பை பார்த்துக்கோ. நான் ஒன்று மட்டும் உண்மைடா, உன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சவன் எனக்கு தான் கொடுத்து வைக்கல. முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருந்துட்டேன். எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் பேபி. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டேன். ஜங்கு, அப்போ நீ என்னை காதலிக்கவே இல்லையா? நான் தான் உன்னை நம்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டேனா? எடுத்து சிதறு தேங்காய் போட்டு முடித்து உடைந்த சத்தம் உந்திடும் முன்னே என்னை காணும் போது கண்ணை பார்த்து சொல்லு கண்ணே, என் போல நீ காதல் கொண்டாயா? நீ சூரியனை சுட்டுவிடும்